என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்சல் ஃப்ராக்ஷன்ஸினுடைய சம் பார்க்க போகிறோம். கொடுத்தக்கூடிய கொஸ்டினை பார்சல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றி எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்சல் ஃப்ராக்ஷன் சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிகிரி நம்ம செக் பண்ணணும். டிகிரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. நியூமரேட்டருக்கு தனியாக டிகிரி கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு தனியாக நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன? 1. அப்போ எக்ஸினுடைய பவர் என்ன? 1. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 1. இப்போ டினாமினேட்டரில் எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன? இது எக்ஸினுடைய பவர் 1, இது எக்ஸினுடைய பவர் 2. அப்போ எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன? 2. அப்போ டினாமினேட்டரோட டிகிரி என்ன? 2. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி என்ன? 1. டினாமினேட்டரோட டிகிரி என்ன? 2. புரியுதுங்களா? எக்ஸினுடைய பவர் என்ன இருக்குது? 1. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 1. எக்ஸினுடைய பவர் என்ன? 2. அப்போ டினாமினேட்டரோட டிகிரி 2. எப்பயுமே டினாமினேட்டரோட டிகிரி தான் நமக்கு என்ன இருக்கணும்? ஜாஸ்தி இருக்கணும். அப்படி ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷனுக்கு பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டரோட டிகிரியும் ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலும், ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடாது. நியூமரேட்டர் டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரி ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலோ, அல்லது டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் டிகிரி ஜாஸ்தி இருந்தாலோ நம்ம என்ன பண்ணணும்னு டைரெக்டாக ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணக்கூடாது. லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இங்கே கரெக்டாக இருக்குது. நம்ம ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x plus 7 divided by x square minus 3x plus 2. இங்கே பாருங்கள், இந்த 3x plus 7 அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள். டினாமினேட்டர் இருக்கிற இடத்துல எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இதுதான் டினாமினேட்டரில் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போது இந்த ஐ மாதிரி இந்த ஐ மெத்தட் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஃபேக்டரைஸ் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் 1. இப்போது அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த கோஎஃபிஷியன்ட்டால் கான்ஸ்டன்ட் டேமை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 2 என்ன? 2. அது வச்சுக்கலாம். அடுத்து எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள்? -3. அதை இங்கே கீழே எழுதணும். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, மல்டிப்ளை பண்ணால் +2 வரணும், ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? -3 வரணும். அதுதான் கான்செப்ட். இப்போது 2 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? அதாவது பாருங்கள், நல்லா கவனிங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? 2 வரணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? -3 வரணும். அப்போ 2 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன நம்மளுக்கு இருக்கக்கூடியது? என்ன? 2 1s are 2. அவ்வளோதான். புரியுதுங்களா? 2 1s are இருந்தாலும் 2 தான், 1 2s are இருந்தாலும் 2 தான். எப்படி வேணாலும் இந்த நம்பரை மாற்றி போட்டுக்கலாம். 2 × 1னாலும் கரெக்டு, 1 × 2னாலும் கரெக்டு தான். சரிங்களா? அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படி போட்டாலும் கரெக்டு தான். சரிங்களா? இப்போ 2 1s are 2. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாசிபிலிட்டிஸ். அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம் 2 1s are 2. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துருச்சு. நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? -3 வரணும். அப்போ என்ன பண்ணணும்? சைனை மாற்றலாங்களா? அவங்க சைன் என்ன கொடுக்கலாம்? இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ இப்போ செக் பண்ணி பாருங்கள். -2 × -1 என்ன? +2 வந்துடுச்சு. ஆட் பண்ணி பாருங்கள். -2 -1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? -3 வந்துடுச்சு. அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட்டால் நம்ம டிவைட் பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே 1 இருக்குது. இந்த 1ஆல் இங்கே கீழே டிவைட் பண்ணணும். -2/1னாலும் -2 தான், -1/1னாலும் -1 தான். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருந்தனால பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இப்போ 5 இருந்ததுன்னா இங்கே 5ஆல் டிவைட் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். புரியுதுங்களாம்மா? மல்டிப்ளை பண்ணால் +2 வந்துருச்சு, ஆட் பண்ணால் -3 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? x -2ன்னு வரும். அடுத்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி எக்ஸ் கொடுங்க. அப்போ x -1ன்னு வரும். இப்போ குவாட்ராட்டிக்காக இருந்ததை நம்ம என்ன ஃபேக்டரைஸ் பண்ணி லீனியர் ஃபேக்டராக மாற்றிட்டோம். இப்போ எக்ஸ்னுடைய பவர் 1. இது தனிப்பட்ட முறையில் லீனியர், இது தனிப்பட்ட முறையில் லீனியர். ஆனால் லீனியர் ஃபேக்டர் தான். ஏதாவது ரிப்பீட்டட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இங்கே x -2 இருக்குது, இங்கே x -1 இருக்குது. எதுவுமே ரிப்பீட்டட் ஆகலை. அப்போ நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டெப் 1 நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? கொடுத்துக்கூடிய இதை தூக்கி அப்படி எழுதுங்க. இதைத்தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? நான் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ 3x + 7 divided by x - 2 × x - 1. இதை லீனியர் ஃபேக்டர்னு பார்த்துட்டோம். அப்போ லீனியர் ஃபேக்டர் ஆனால் ரிப்பீட்டட் ஆக கிடையாது. அப்போ என்ன பண்ணிடலாம்? நம்ம டைரெக்டாக எடுத்து எழுதிடலாங்களா? இப்போ a divided by ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபேக்டர் x - 2 ப்ளஸ் b divided by செகண்ட் லீனியர் ஃபேக்டர் x - 1. அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ரெண்டு சைடு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம்? இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிறோம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ எல்ஹெச்எஸ்ங்கிறத அப்படியே தூக்கி எழுதுங்க. கொஸ்டின் தூக்கி அப்படியே எழுதுங்க. 3x + 7 divided by
எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இதை எடுக்கிறத அப்படியே எல்ஹெச்எஸ் அப்படி எடுக்கிறோம். ஆர்ஹெச்எஸில் வந்து நம்ம டினாமினேட்டர் எப்படி ஃபில் பண்ணுவோம், இங்கே என்ன இருக்கோ அப்படியே அதை எல்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய டினாமினேட்டர் தூக்கி ஆர்ஹெச்எஸ்ல எழுதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன், அவ்வளோதான், எழுதி முடிச்சு வச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், ஏ அப்படி எழுதிச்சிங்க. டினாமினேட்டர் கம்பேர் பண்ணலாம். இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, மறைச்சிக்குங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ மறைச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன். அடுத்து ப்ளஸ் பி. பி கீழே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று மறைச்சிக்குங்க. மீதி இருக்கு என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் டூ, அவ்வளோதான். இப்போ எல்சிஎம் எடுத்துச்சு. இந்த மெத்தட் எதுக்காக சொல்லித்தரோம்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட் ஆக கிடையாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதே ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர் வரும்போது நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லித்தரோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பண்ணிடலாம், டினாமினேட்டர் வந்து கேன்சல் பண்ணிடலாங்களா. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மீதி என்ன வரும், 3x + 7 = a × x - 1 + b × x - 2ன்னு வரும். இதை நம்ம பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டெப் 3க்கு வந்துட்டோம். ஸ்டெப் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா இந்த ஃபேக்டரை நம்ம 0 பண்ண முடியும்னு பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள். என்ன இருக்குது பாருங்கள், -2 இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, +2. +2ன்னு கொடுத்தா 2 - 2 வந்து என்ன, 0 ஆகிடும். எப்பயுமே ஞாபகம் வச்சிருக்கு, ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கு. என்ன பண்ணணும், இந்த நம்பர் பார்க்கணும். இந்த -2ன்னு இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைன் கொடுங்க, அவ்வளோதான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுத்தா இந்த ஃபேக்டர் நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். எந்த ஈக்குவேஷன் கொடுக்க போகிறோம்னா, செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு டிக் பண்ணி வச்சுக்கிங்க பார்க்கலாம். இங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது, டிக் பண்ணிட்டா. இப்போ இந்த டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சிவப்பு கலரில், இந்த டிக் பண்ண இடத்துலலாம் நான் 2 கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். அப்போ 3 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், +7 = a ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 2 - 1 + b எக்ஸுக்கு பதிலாக 2 - 2, அவ்வளோதான். 3 2 7 6. 6 + 7 வந்து நம்மளுக்கு என்ன வரும், 13 வரும். நம்ம கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்து தெரியலையா, கால்குலேட்டர் சால்வ் பண்ணுங்கள். 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 கொடுங்க, +7 இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே கால்குலேட் டைப் பண்ணி ஈக்குவல் டம்த்துக்கு பார்க்கலாம். 13 = a 2 - 1 1 தெரியலையா, கால்குலேட்டர் அதே ஆப்ரேட் பண்ணுங்கள். கால்குலேட்டருக்குள்ள கவலைப்பட வேண்டாம். அப்போ என்ன, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் 1, அவ்வளோதான். ப்ளஸ் 2 - 2 வந்து 0 தெரியலையா, கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்குங்க. 0 × b வந்து 0, அவ்வளோதான். அது கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ என்ன பண்ணணும், 13 = a. ஏனுடைய வேல்யூ வந்து 13 வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் புரியிருக்காக சின்ன குழந்தை லெவலில் சொல்லித்தரேங்க பாருங்கள். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 1 வந்து கீழே வந்துச்சு என்ன ஆகிடும், /1 மாறிடும். 13/1 = a வரும். கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள், 13/1 ஏதாவது டிவைட் 1ஆல் டிவைட் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ ஏனுடைய ஆன்சர் என்ன, 13, அவ்வளோதான். அப்போ a = 13 முடிஞ்சுங்களா. இப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப் போடாமல் நீங்கள் a = 13 கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு புரியிருக்கா அப்படி சொல்லி கொடுத்துருக்கோமா. அடுத்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபேக்டரை 0 பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறது நீங்கள் நினைக்கிற நம்பர் கரெக்டு தான். இங்கே -1 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, +1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக +1 கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டர் நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 1 - 1 வந்து 0 ஆகிடும். அப்போ x = 1ன்னு சொல்லி செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து இதுதானே செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ 3 அப்படி எழுதிட்டு x பதிலாக கொடுக்க போகிறோம் 1 + 7 = a. இந்த x பதிலாக 1 - 1 + b. இந்த x பதிலாக கொடுக்க போகிறோம் 1 - 2. இப்போ பாருங்கள், இல்லை கால்குலேட்டர் எடுத்துங்க. 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி 7 கொடுத்தீங்க, ஆன்சர் என்ன வருது, இது சிம்பிளிஃபை பண்ணால் 10 வருது. 10 = இப்போ 1 - 1 வந்து என்னமா 0. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன, 0. அப்போ இது இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆகிடுச்சு. இங்கே b 1 - 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 - 2ன்னு கொடுங்க, சரிங்களா. அப்போ 1 - 2 வந்து என்ன வருது, -1, சரிங்களா. இப்போ -1 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய -1 இங்கே வரும்போது என்ன வரும், /-1 தான் மாறும், புரியுதுங்களா. அப்போ 10 / -1 கொடுத்து பாருங்கள், ஆன்சர் என்ன வருது, -10. அப்போ b = -10, அவ்வளோதான். இப்போ பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா 10 = -bன்னு இருந்ததுன்னா நீங்கள் மைனஸால் 2 சைடு மல்டிப்ளை பண்ணும்போது இது -10 மாறிடும், இது வந்து +b மாறிடும். அப்போ b = -10 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா. இப்போ a-னுடைய வேல்யூ b-னுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த a வேல்யூ b வேல்யூ வந்து ஸ்டெப் 1 கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு, சரிங்களா. இப்போ ஸ்டெப் 4ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். இதுதானே ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், அப்படி எடுத்து எழுதுங்க. 3x + 7 / x - 2 × x - 1 அடுத்து எழுதிட்டு = இங்கே a இருக்குங்களா, ஏக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு பாருங்கள், 13. அப்புறம் ஏக்கு பதிலாக 13 எழுதிட்டு டினாமினேட்டர் இருக்கு பாருங்கள், x - 2 அதை அப்படி எழுதிடுங்க, x - 2.
அடுத்து பிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் -10. இந்த பிக்கு பதில் என்ன கொடுக்கலாம் -10. அப்போ இங்கே நடுவில் மைனஸ் கொடுத்துட்டு இங்கே 10 -10 டிவைடட் பை பி கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள் x-1. அவ்வளோதான், புரியுதுங்களா? x-1. இப்போ என்ன பண்ணிடலாம்னா இதை வந்து நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.